வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சமநிலையும் அழகிய சிந்தனையும் நியாய உணர்வும் கலந்த ஒரு தனித்துவமான மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்களின் மனம் எப்போதும் எது சரி எது தவறு என்பதை ஆராயும் நீதிபதி போல செயல்படும். ஒரு விஷயத்தில் உடனடியாக தீர்ப்பு சொல்வதை விட எல்லா கோணத்திலும் யோசித்து மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்பதே இவர்களின் இயல்பு. அதனால் குடும்பத்திலும் சமூகத்திலும் சமாதானம் ஏற்படுத்தும் மனிதர்களாக துலாம் ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். சண்டைகளையும் குழப்பத்தையும் தவிர்த்து அமைதிகளையும் ஒற்றுமைகளையும் விரும்பும் இவர்களின் மனநிலை சுற்றி உள்ளவர்களுக்கும் அமைதியை பரப்பும் சக்தியாக மாறுகிறது. துலாம் ராசிக்காரர்களின் உள்ளம் மிக நுண்ணிய உணர்வுகளால் ஆனது. அவர்கள் வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான சிந்தனைகளும் கவலைகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் சொன்ன வார்த்தை கவரை காயப்படுத்தியதோ, இந்த முடிவு சரியானதா என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். இதனால் சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதமானாலும் ஆனால் அந்த தாமதம் அவசர தவறுகளை தவிர்க்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் செயல்படுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதை நீதிபதியுடனும் நேர்மையுடனும் நிறைவேற்ற முயல்வார்கள். அழகு, ஒழுங்கு, இசை, கலை, இலக்கியம் போன்றவை துலாம் ராசிக்காரர்களின் மனதுக்கு மிக நெருக்கமானவை. ஒரு அறை சீராக அழகாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சிறிய விவரங்களையும் கவனிப்பார்கள். இவர்கள் ஆடைகள் முதல் சொற்கள் வரை ஒற்றுமை, மென்மை, மரியாதை இருந்ததால் தான் இவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். பேசும் விதமும் இனிமையாக இருக்கும். கடினமான உண்மையை கூட மென்மையான வார்த்தைகளில் சொல்லும் திறமை இவர்களுக்கு உண்டு. அதனால் நண்பர்கள் வட்டத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நல்ல பேச்சாளர், நல்ல ஆலோசகர் என்ற பெயர் இவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். உறவுகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். தனிமையை விட பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கையை இவர்களுக்கு இனிமை. வாழ்க்கை துணையோடு மனம் திறந்து பேசவும், நண்பர்களுடன் சிரித்து பழகவும், குடும்பத்தாருடன் நேரம் செலவிடவும் இவர்கள் விரும்புவார்கள். ஆனால் இவர்களின் மிகப்பெரிய பலவீனமும் இதுதான். மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக தங்களின் விருப்பங்களை தியாகம் செய்பவர்கள். அவர்கள் வருந்தக்கூடாது, அவள் மனம் காயப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் தங்கள் மனதுக்குள்ளே பல ஆசைகளை அடக்கி வைப்பார்கள். இதனால் சில நேரங்களில் மன உளைச்சலும் ஏமாற்றமும் ஏற்படலாம். பணமும் வாழ்க்கை முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நேரடியாக இலக்காக இல்லாவிட்டாலும் நல்ல வாழ்க்கை, மரியாதை, சீரான வசதி ஆகியவற்றை அவர்கள் விரும்புவார்கள். பணம் என்பது இவர்களுக்கு வெறும் சேமிப்பு அல்ல, அழகான வாழ்க்கைக்கான கருவி. நல்ல வீடு, சீரான அலங்காரம், இனிமையான சூழல், இவை அனைத்திற்கும் பணம் தேவை என்பதால் துலாம் ராசிக்காரர்கள் வேலை பளுவிலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவார்கள். தந்திரம் அல்லது வஞ்சகம் இவர்களின் இயல்பு அல்ல. மெதுவாக இருந்தாலும் உறுதியாக முன்னேறும் நடைதான் இவர்களுடைய வாழ்க்கை பாதை. மனநிலையை பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் ஒரு போராட்டத்தை எப்போதும் சுமந்து கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கம் உணர்ச்சி, மற்றொரு பக்கம் அறிவு. இந்த இரண்டுக்கும் இடையே சமநிலை பிடிக்க முயல்வதே இவர்களின் வாழ்க்கை. இதனால் சில நேரங்களில் குழப்பம், தயக்கம், முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்படும். ஆனால் அதே சமயம் இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் மாறுகிறது. ஏனென்றால் ஒரே விஷயத்தை ஒரு பக்கமாக பார்க்காமல் இரு பக்கமும் ஆராயும் திறன் இவர்களுக்கு உண்டு. அதனால் நீதிமன்றம், ஆலோசனை, நிர்வாகம், கலை, ஊடகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆன்மீகமாக பார்த்தால் துலாம் ராசிக்காரர்கள் கடவுளிடம் பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் இணைந்திருப்பார்கள். பிரார்த்தனை என்பது இவர்களுக்கு ஒரு சடங்கு அல்ல, மன அமைதிக்கான வழி. கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்ச்சிகளை மனதில் நீண்ட நாட்கள் வைத்திருக்க மாட்டார்கள். சற்று நேரம் வருந்தினாலும் பிறகு அதை மறந்து அமைதியாகி விடுவார்கள். மன்னிக்கும் மனம் இவர்களின் மிகப்பெரிய சொத்து. ஆனால் அந்த மன்னிப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. உண்மையாக மனம் திருந்தியவர்களுக்கே அது வழங்கப்படும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு சமநிலையும் அழகும் அமைதியும் கொண்டு வர வந்தவர்கள் போல அவர்கள் இல்லை என்றால் பல உறவுகள் உடைந்து போயிருக்கும், பல சண்டைகள் பெரிதாகி இருக்கும், பல மனங்கள் காயமடைந்திருக்கும். மென்மையான பேச்சு, நியாயமான சிந்தனை, அழகான வாழ்க்கை விருப்பம், இவை அனைத்தும் சேர்ந்து துலாம் ராசிக்காரர்கள் ஒரு இனிய மனிதர்களாக உருவாக்குகிறது. அவர்களின் வாழ்க்கை பயணம் மெதுவாக இருந்தாலும் அது அர்த்தமுள்ளதும் பிறருக்கு நிம்மதி தருவதுமான பயணமாகவே இருக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல, அது மனமும் இணையும் ஒரு உயர்ந்த உறவு. அவர்கள் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த உறவை அழகாகவும் மென்மையாகவும் பராமரிக்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். சண்டை, கோபம், அலட்சியம் ஆகியவற்றை அவர்கள் காதலில் விரும்ப மாட்டார்கள். எப்படி பேசினால் அவருக்கு மனம் காயப்படாது என்று யோசித்து பேசும் அளவுக்கு இவர்களின் காதல் நாகரிகமானது. துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் காதலிடம் நேர்மைகளையும் மரியாதைகளையும் புரிதலையும் எதிர்பார்ப்பார்கள். திருமண வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் உணர்ச்சிகளை மதிப்பது, அவர்களின் ஆசைகளை கேட்பது,
அவர்களுடன் நேரம் செலவிடுவது, இவை இவர்களின் இயல்பு. ஆனால் இவர்களின் பெரிய சிக்கல் என்னவென்றால், வாழ்க்கை துணையை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் மனதை மறைத்துக் கொள்வார்கள். எனக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக சரி, பரவாயில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இது நீண்ட காலத்தில் மன உளைச்சலை உருவாக்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் திருமணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் தங்கள் மனதையும் வெளிப்படையாக சொல்லி கற்றுக்கொள்வது. துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் சேமிப்புக்காக விரும்புவர்கள் அல்ல. அவர்களுக்கு பணம் என்பது ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் கருவி. நல்ல வீடு, சீரான உடை, சுத்தமான சூழல், நாகரிகமான வாழ்க்கை. இதற்காக அவர்கள் பணத்தை விரும்புகிறார்கள். அதனால் இவர்களின் செலவுகள் பெரும்பாலும் அழகுக்காக இருக்கும். தேவையில்லாத ஆடம்பரம் அல்ல, ஆனால் வசதியான வாழ்க்கைக்காக செலவிடுவார்கள். தொழிலில் துலாம் ராசிக்காரர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடப்பவர்கள். பொய், வஞ்சகம், ஏமாற்று வழிகளில் முன்னேறுவது இவர்களின் இயல்பு அல்ல. மெதுவாக இருந்தாலும் உறுதியான வளர்ச்சியே இவர்களின் நடை. சட்டம், நிர்வாகம், ஆலோசனை, கலை, ஊடகம், அழகியல், விற்பனை, பேச்சுத்துறைகள் போன்ற இடங்களில் துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பாக வேலை செய்வார்கள். ஒரே இடத்தில் சண்டை, குழப்பம் இருந்தால் அங்கிருந்து விலக விரும்புவார்கள். அமைதியான சூழ்நிலையில்தான் இவர்களின் திறமை முழுமையாக வெளிப்படும். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் நியாய உணர்வு. அவர்கள் ஒரு பக்கம் மட்டும் பார்த்து தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். இரண்டு பக்கத்தையும் கேட்டு உணர்ந்து அதன் பிறகே முடிவெடுப்பார்கள். மேலும் மென்மையான பேச்சு இவர்களின் இன்னொரு பலம். கடினமான உண்மையை கூட இனிய வார்த்தைகளில் சொல்லும் திறமை இவர்களிடம் உண்டு. அதனால் இவர்களை மக்கள் எளிதாக நம்புகிறார்கள். ஆனால் இவர்களின் பலவீனமும் இதிலிருந்தே வருகிறது. முடிவெடுக்க அது நேரம் எடுத்துக்கொள்வார்கள். இதோ அதோ என்று குழம்பி நிற்பார்கள். மற்றவர்களை வருத்தப்படக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் முடிவுகளையும் தள்ளி போடுவார்கள். சில நேரங்களில் இது வாழ்க்கை வாய்ப்புகளையும் இழக்கச் செய்யும். மேலும் தனிமையை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனால் தவறான உறவிலும் நீண்ட நாட்கள் இருப்பார்கள். இது அவர்களுக்கு துன்பத்தை தரும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் தங்கள் மனதையும் மதிக்க வேண்டும். எல்லோருக்கும் நியாயம் செய்ய முயல்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு நியாயம் செய்ய மறந்து விடுவார்கள். அவர்கள் வருந்தக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் நான் வருந்துகிறேனா என்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த மாற்றத்தினால்தான் துலாம் ராசிக்காரர்கள் உண்மையான அமைதியை அடைவார்கள். மேலும் முடிவெடுக்க பயப்படக்கூடாது என்பதே இவர்களின் வாழ்க்கை பாடம். சில முடிவுகள் தவறாக இருந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முடிவே எடுக்க முடியாமல் நின்றால் வாழ்க்கை முன்னேறாது. துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளுணர்வை நரம்ப ஆரம்பித்தால் வாழ்க்கை அவர்களுக்கு மிக இனிமையாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் யோகங்கள் உண்டாகும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கைக்கூடி வரும் நல்ல காலகட்டமாக இருக்கும். இடமாற்றம், அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவது போன்ற யோகங்கள் உண்டாகும். சுய ஒழுக்கத்தில் சிறு சிறு திருத்தங்களை செய்வது நல்லது. இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். சுக்கிரனுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. சுக்கிரன் குரு என்று வருவதால் திருமண யோகம் உண்டாகும். குருவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைப்பதால் பிடித்த மாதிரியான மன வாழ்க்கை அமையும் வாய்ப்புகள் உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த முறையில் மாற்றம் செய்வது அவசியமாகும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதும் நல்லது. இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகங்களும் உண்டு. இந்த மாதத்திற்கு பிறகு தொழில் தொடங்குவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். கையிருப்பு பணம் இருந்து கொண்டே இருக்கும். கடனை முழுதாக அடைக்கும் யோகங்கள் உண்டு. கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் கடன் வாங்கி சிக்கிக் கொள்வது, பணத்தை முடக்குவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை, தர்மத்தை பேசி எதிரிகளிடம் வழக்குகளில் வெல்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வீடு, நிலம் வாங்குவதற்கு திட்டமிடுவது நன்மைகளை தரும். அலட்சிய போக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் உணவு சார்ந்த விஷயங்களும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. காசிக்கு சென்று அங்குள்ள பிரகஸ்பதியை வழிபாடு செய்வது அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசியினருக்கு நிறைய கடல் தாண்டிய பயணங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அதற்கேற்றவாறு உங்களை தகவமைத்துக் கொள்வது உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை தரும். வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த மாதத்திற்கு பிறகு நல்ல காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக துலாம் ராசியினருக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். இது ரோக சனியாகும். கடன் இல்லாத, நோயில்லாத, பகையில்லாத வாழ்க்கையிலே சனி பகவான் கொடுப்பார். ஏற்கனவே கடன் இருப்பவர்கள் கடனை அடைப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிப்படும் யோகங்கள் உண்டாகும். நகையை வைத்து கடனை அடைப்பது, வட்டி கம்மியாக வங்கியில் லோன் எடுத்து கடன் அடைப்பது போன்ற அமைப்புகள் உள்ளது. நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். சனி நன்றாக இல்லை என்றால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும்.
சனி நன்றாக இருந்தால் நல்ல மருந்து மருத்துவத்தை தருவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய்கள் குணமாகும், நல்ல மருத்துவம் மருந்துகள் கிடைப்பதற்கான அமைப்புகள் உள்ளது. துலாம் ராசிக்கு எதிரிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ராசியாதிபதிவன் சுக்கிரனாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி என்பதால் வாத திறமை நன்றாக இருக்கும். சுகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல செய்தி, நல்ல ஆதரவு, பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி, மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்மீக ரீதியான ஆதரவுகள் கிடைக்கும். சனி பகவானின் பார்வை 3, 9, 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிறைய விஷயத்தை சாதிப்பீர்கள். தம்பி தங்களின் ஆதரவு கிடைப்பது, அண்டை வீட்டாரின் நல்ல உறவு முறைப்படும். சுற்றுலாக்கள் சென்று வரும் அமைப்புகள் உள்ளது. மரபு வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். ரகசிய உறவுகள் ரகசியங்கள் வெளியில் தெரியாமல் காக்கப்படும். 12ஆம் பாவத்தை சனி பார்ப்பதால் நன்றாக சாப்பிடும் தூக்கம் யோகம் உண்டாகும். வீடு கார் வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள். 190% யோகத்தை அள்ளும் காலகட்டமாக இருக்கும். மேலும் குரு சுக்கிரனால் உருவாகும் கேந்திர திருஷ்டி யோகத்தால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குருவின் பார்வையால் வாழ்வில் பலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள். உறவுகள் வலுவடையும். காதலில் வெற்றி கிடைக்கும். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத அளவில் வளர்ச்சியை காண்பீர்கள். முக்கியமாக நிதி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் பொறுமையும் நிதானமும் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும். தினசரி வாழ்க்கையில் காணும் சவால்கள் மற்றும் சிரமங்களை கடந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைக்கும் வாய்ப்பினை பெறுவார்கள். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு கிடைக்கும் சிறு வெற்றிகளையும் கொண்டாடுங்கள். உதவி செய்யுங்கள். அவசியம் இருக்கும் நிலையில் உதவி கேட்க தயங்காதீர்கள். துலாம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை குறித்து பேசும்போது அன்பான தருணங்கள் நிறைந்திருக்கும். உங்கள் காதல் துணை வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உறவுக்குள் திருமணம் செய்த நபர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களின் திருமணத்திற்கான வழிகளை கண்டறிவார்கள். நல்ல வரனை கண்டறிந்து விரைவில் அவர்களின் திருமணத்தை செய்து முடிப்பார்கள். காதல் வாழ்க்கையில் புன்னகை குறையாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும். உங்கள் காதல் துணையின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிங்கள். உங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது காதல் துணை வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிங்கள். தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது உங்கள் தொழிலை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லும் வழிகள் கிடைக்கும். நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பணிகள், எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றிகளை தரும். சர்வதேச முதலீடுகள் கிடைக்கும். உங்கள் தொழிலை வெளிநாடு வரையில் விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்களை முடிவுக்கு கொண்டு வரலாம். சக ஊழியர்களின் உதவியுடன் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் காண்பீர்கள். பண விஷயத்தில் நீடித்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் நீங்கும். உங்கள் விருப்பமான புதிய தொழில் தொடங்க போதுமான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் வழி ஆதரவும் பண உதவிகளும் கிடைக்கும். ஜவுளி தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானங்கள் கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதே போலதான் துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரய பாக்கியம் உண்டாகும். நம்பிக்கைகள் ஏற்படும். மன அழுத்தம் நீங்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் நண்பர்கள் உறவினர்கள் என சந்தோஷமாக இருப்பீர்கள். பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். ஏற்றத்திற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தொடர்ந்து இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். செல்வாக்குகள் கூடும். நரசிம்மர் வழிபாடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள், சந்தோஷங்கள், ஏற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் அனுகூலங்கள், சந்தோஷங்கள் ஏற்படும். பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. அவர்களுடைய சிறிய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்த்து வைப்பதும் நல்லது. சுபகாரிய விஷயங்களை தள்ளி போடாமல் அடுத்தடுத்து முடித்துக் கொள்வது சந்தோஷமான சூழ்நிலைகளை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த விஷயங்கள், சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். உறவு முறையில் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை அதிகரிக்கும். இரத்த அழுத்தம், கொழுப்பு தொடர்பான பாதிப்புகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிரக நிலைகள் சரியில்லாமல் இருப்பதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. அரசியல்வாதிகள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அரசியல்வாதிகள், வீடு கட்டுபவர்கள், வீடு வாங்குபவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் துறை, மிஷினரி துறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். நிறைய பேருக்கு இருதய பிரச்சனை, முதுகு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் இருப்பதும் நல்லது. சர்க்கரை இருப்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. வன்மத்தினால் சிக்கலில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களை மாட்டிவிடக்கூடிய நிலைமைகள் உள்ளனர். துலாம் ராசியினர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பஞ்ச கிரக சேர்க்கை இருப்பதால் அடுத்த மாதத்திற்கு நல்ல நிலைமைகள் இருக்காது என்பதால் கவனம் தேவை. சந்தோஷம் 65%, பொருளாதாரம் 70% நன்றாக இருக்கும். நரசிங்க பெருமாள் வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மேலும் உங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்வதும் நல்லது. திட்டமிடல் மற்றும் பட்ஜெட் மதிப்பாய்வில் கவனம் செலுத்துங்கள். வீடு உங்கள் பட்ஜெட் மற்றும் நீண்ட கால கடமைகளை மறுபரிசீலனை செய்வீர்கள். உங்களுக்கு வேலையில் மரியாதையை தரும். சிறந்த முடிவுகளுக்கு வாரியத்துறையில் உள்ளுணர்வை பயன்படுத்துவதும் நல்லது. உங்கள் வேலையால் ஈர்க்கப்பட்டு மேலதிகாரிகள் சில புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும். ஏனென்றால் துலாம் ராசிக்கு தன அதிபதி செவ்வாய் சாதகமாகவும் குரு அதிர்ஷ்ட ஸ்தானத்திலும் இருப்பதால் சம்பளம் மற்றும் வருமானங்கள் உயரும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். வீடு வாகனம் வாங்கும் யோகங்கள் உண்டு. வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் பல வழிகளில் நன்மை தரும். தேவையற்ற செலவுகளில் இருந்து விடுபடலாம். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். இந்த ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பார். எனவே இந்த ராசிக்காரர்களின் பல ஆசைகள் நிறைவேறும். தொழில் ரீதியாக இந்த நேரம் சிறப்பானதாகவே இருக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் லாபங்கள் உண்டாகலாம். உங்கள் போட்டியாளர்களை வெல்வீர்கள். நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் நேரடி இயக்கம் 9வது வீட்டில் சக்தி வாய்ந்த பலன்களை அளிக்கும். தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள், முதலீடுகளில் நல்ல லாபம், சமூகத்தில் மரியாதை மற்றும் அங்கீகாரம், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் சாத்தியம். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக அமையும். மேலும் உங்கள் தொழில்துறையின் புரட்சிகரமான அல்லது தொழில்நுட்ப முன்னேற்றங்களை செய்ய தூண்டும். ஆடம்பர பொருட்களுக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். நீங்கள் குழு பணியுடன் பணிபுரிந்தால் கடினமான இலக்குகளை கூட எளிதாக அடைய வாய்ப்புகள் உண்டு. பணம் தொடர்ந்து வரும். இன்று படைப்பு வேலை, கலைத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை தரக்கூடும். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை பயமாக அல்ல, அமைதியாக அணுகுபவர்கள். கடவுள் என்றால் தண்டனை என்று நினைப்பதில்லை. கடவுள் என்றால் சமநிலை என்று நினைப்பவர்கள். வாழ்க்கையில் குழப்பம் வந்தால், சண்டை வந்தால், மனதில் பாரம் ஏற்பட்டால் அவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், தியானம் செய்கிறார்கள். அது அவர்களுக்கு வெளிப்புற உதவி அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் பதற்றத்தை கரைக்கும் மருந்து போல. கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளை நீண்ட நாட்கள் சுமக்க மாட்டார்கள். சில நேரம் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு மனம் லேசாகிவிடும். ஆன்மீக வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் சடங்குகளை விட அர்த்தத்தை அதிகம் விரும்புவார்கள். எதற்காக நான் இதை செய்கிறேன் என்று கேட்கும் மனம் இவர்களுக்கு உண்டு. அதனால் கண்மூடித்தனமான நம்பிக்கையை விட புரிதலோடு கூடிய நம்பிக்கையே இவர்களுக்கு முக்கியம். வாழ்க்கையில் நியாயம் கெடும்போது, ஏமாற்றம் வரும்போது எல்லாம் காரணத்துக்காகத்தான் நடக்கிறது என்று நினைத்து தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். இது அவர்களை மனநிலையில் தாங்கும் சக்தியாக மாறுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் தனியாக இருப்பதை விரும்பாதவர்கள். மனிதர்களோடு பேசுவது, சிரிப்பது, பகிர்வது இவை அவர்களுக்கு உயிர். நண்பர்கள் வட்டத்தில் அவர்கள் நடுவர் போல இருப்பார்கள். 2 பேர் சண்டை போட்டால் நடுவில் என்று சமாதானம் செய்வார்கள். ஒருவன் தவறு செய்தாலும் அவனை திட்டாமல் மென்மையாக உணர வைத்து மாற்ற முயல்வார்கள். அதனால் நண்பர்கள் இவர்களை மதிப்பார்கள். ஆனால் சிலர் இதையே பயன்படுத்தி துலாம் ராசிக்காரர்களை ஏமாற்ற முயல்வார்கள். சமூக வாழ்க்கையிலும் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல பெயர் வாங்குகிறார்கள். எங்கே போனாலும் இவர் நல்லவர், இவர் நியாயமாக பேசுவார் என்ற பெயர் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதன் மறுபக்கம் என்னவென்றால் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயல்வதால் தங்களை மறந்து விடுவார்கள். சில நேரங்களில் என்னடா எல்லோருக்கும் உதவி பண்ணி எனக்கு யார் என்ற கேள்வி அவர்களுக்குள் எழும். அப்போதுதான் துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் நண்பராக இருப்பது நல்லது, ஆனால் தங்களை காப்பாற்றிக் கொள்வது அதைவிட முக்கியம். குழந்தை பருவத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மென்மையான மனம் கொண்டவர்கள். சண்டை, கத்தல், வன்முறை போன்றவற்றை அவர்கள் வெறுப்பார்கள். அமைதியான சூழ்நிலையில் வளர்ந்தால் அவர்கள் அறிவிலும் குணத்திலும் மிக அழகாக மலர்வார்கள். சிறு வயதிலேயே நியாயம் என்ற வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். யாராவது அநியாயம் செய்தால் மனதில் காயம் ஏற்படும். குழந்தை பருவத்தில் துலாம் ராசிக்காரர்கள் காதல், நட்பு, கனவு இவையெல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கையை விரும்புவார்கள். நான் என்ன ஆக வேண்டும் என்று தெளிவாக தெரியாமல் சில காலம் முழங்குவார்கள், குழம்புவார்கள். ஆனால் இந்த குழப்பமே அவர்களை பல துறைகளை முயற்சி செய்ய வைக்கும். அதனால் அவர்களின் அனுபவம் அதிகமாகும். நடுத்தர வயதில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சீராக கட்டமைப்பார்கள். வீடு, குடும்பம், வேலை எல்லாவற்றுக்கும் சமநிலை தேடுவார்கள். இந்த கட்டத்தில் தான் அவர்கள் உண்மையான பொறுப்பை உணர்வார்கள். மற்றவர்களுக்காக வாழ்ந்த அவர்கள் இப்போது எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று உணர ஆரம்பிப்பார்கள். முதுமையில் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புவார்கள். அதிக சத்தம், அதிக ஓட்டம் இவை வேண்டாம். குழந்தைகள், பேரங்குழந்தைகள், ஆன்மீகம், நினைவுகள் இவையே அவர்களின் உலகமாக மாறும். வாழ்க்கை நடந்தது நல்லதும் கெட்டதும் நினைத்து என்னால் ஆனதை செய்வேன் என்று மனநடவே அடைவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்றால் திடீரென்று கோடீஸ்வரராக ஆகுவது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் வரும் ராஜயோகம் மரியாதை, அமைதி, நல்ல பெயர் ஆகிய வடிவத்தில் அதிகமாக வரும். பலர் பணத்தால் ராஜாவாகிறார்கள். துலாம் ராசிக்காரர்கள் மனிதர்களின் மனதில் ராஜாவாகிறார்கள். அதிர்ஷ்ட காலங்கள் பெரும்பாலும் அவர்கள் மற்றவர்களுக்காக செய்த நன்மைகளின் பலனாக வரும். யாருக்காவது உதவி செய்திருந்தால் ஆண்டுகள் கழித்து அதே மனிதன் அவர்களுக்கு கை கொடுப்பான். வேலை, வாழ்க்கையில் சட்டம், கலை, ஆலோசனை, அரசியல் நிர்வாகம் போன்ற துறைகளில் இருந்தால் அவர்கள் பெயரும் புகழும் பெறும் காலங்கள் வரும்.
ஆனால் இந்த ராஜயோகம் அகந்தை வந்தால் உடனே குறையும். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் மென்மையான குணத்தை காப்பாற்றினால்தான் அதிர்ஷ்டம் நிலைத்திருக்கும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் முக்கியமான ஆபத்து வெளியிலிருந்து அல்ல, உள்ளுக்குள் இருந்துதான் வரும். மற்றவர்களை வருத்தக்கூடாது, சண்டை வரக்கூடாது, அமைதி கெடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் தங்கள் மனதை அடக்கிக் கொள்வார்கள். இதனால் ஒரு காலகட்டத்தில் மன அழுத்தம், மனசோர்வு, வாழ்க்கையில் விருப்பமில்லாத நிலை போன்றவை உருவாகலாம். மேலும் முடிவெடுக்க தாமதிப்பது இவர்களின் இன்னொரு ஆபத்து. ஒரு வாய்ப்பு வந்தால் இது சரியா அது சரியா என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் வாய்ப்பு கை நழுவி போய்விடும். இதனால் வாழ்க்கையில் பின்னடைவுகள் ஏற்படும். இந்த ஆபத்துகளை தடுப்பதற்கான வழி தங்களை மதிப்பது. துலாம் ராசிக்காரர்கள் தினமும் சிறிது நேரம் தனியாக இருந்து நான் என்ன விரும்புகிறேன் என்று தங்களிடம் கேட்க வேண்டும். மனதில் இருக்கும் கோபம், வருத்தம், ஏமாற்றம் ஆகியவற்றை நம்பிக்கையுள்ள ஒருவரிடம் பேசி கலைந்து விட வேண்டும். மேலும் சிறிய விஷயங்களாவது உடனடி முடிவை எடுக்க பழக வேண்டும். இன்று என்ன சாப்பிடுவது, என்று என்ன செய்வது போன்ற சின்ன முடிவுகளில் தைரியம் வந்தால் வாழ்க்கையின் பெரிய முடிவுகளும் எளிதாகிவிடும். வெளியில் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சிரித்த முகத்தோடு இனிமையோடு பேச்சோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் ஒரு ஆழமான தனிமை இருக்கும். எல்லோருக்கும் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு யார் என்ற கேள்வி அவர்களின் மனதில் அடிக்கடி எழும். அவர்கள் எதையும் வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். மிகவும் காயப்பட்டாலும் அதை சிரிப்பால் மறைத்து விடுவார்கள். இது அவர்களின் இரகசிய குணம். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் உறுதியானவர்கள். ஒரு விஷயத்தில் நியாயமில்லை என்று தெரிந்தால் அவர்கள் மனம் உள்ளுக்குள் கிளர்ந்து எழும். வெளியில் சண்டை போட மாட்டார்கள், ஆனால் அந்த விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு தங்களுக்கான வழியில் அதை சரி செய்ய முயல்வார்கள். இதனால் சிலர் அவர்களை மென்மையானவர் என்று நினைப்பார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் அமைதியான போராளிகள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.